நீங்கள் சொன்ன மாதிரி கிக்கு இல்லை, ஆக்சுவலாக டாஸ்மாகில் ஒரு சீன் கூட ஷூட் பண்ணல இந்த படத்தில். முதலே சொல்லிக்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக கடவுள் இருக்கான் குமார், இந்த டைட்டில் வந்து ஜிவி சொன்னார். இந்த டைட்டில் சொன்னதுலேருந்தே எல்லாமே பாசிட்டிவாக நடந்திருக்கு இந்த படத்துக்கு. ஸோ ஜிவிக்கு ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்லணும் இந்த விஷயத்துக்கு. அதே மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண மற்ற ஆர்டிஸ்ட், ஆக்சுவலாக சந்தான சார் எல்லாரும் கேட்டாங்க சந்தான சார் இல்லாமல் நீங்கள் படம் பண்ணுறீங்க அப்படின்னு. ஆக்சுவலாக சந்தான சாரோட பெரிய ஃபேன்ஸ். இந்த படத்தில் நாங்கள் ஒர்க் பண்ண ரோபோ சங்கர், சிங்கம் லென, ஜிவி எல்லாருமே. ஸோ இந்த படத்தில் அவரை பற்றி தான் நிறைய பேசிகிட்டு இருந்தோம் ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஸோ ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆக்சுவலாக அவர் ஹீரோ ஆகிட்டாரு. ஸோ நான் வந்து ரொம்ப அடம்பிடிச்சு கேட்டு சண்டைலாம் போட்டால் எனக்காக அவர் பண்ணியிருப்பாரு காமெடினா. பட் அது வந்து நான் கேட்க விரும்பல. ஏன்னா அவர் ஒரு அடுத்த ஸ்டேஜ் அவர் போகிறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு ஹீரோவா இன்னைக்கு ஜெயிச்சிட்டாரு. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு அவர் வந்திருக்காரு, உங்களை எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ராஜேஷ் ஃபோன் பண்ணி சொன்னார், இது மாதிரி டீசர் ரிலீஸ் பண்ணுறோம், நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னார். நான் சொன்ன நல்லா தான் பண்ணுவீங்க நீங்கள். ஏன்னா டீசர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பெரிய ஹிட்டான டீசர் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஓகே அந்த ஒரு சரக்கு கிளாஸை கசக்கி போட்டுட்டு இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்கிறது. ஸோ டீசருக்கு ஒரு ட்ரேட்மார்க்காக பண்ண ஒரு ராஜேஷ். ஸோ அதனால் இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா. இல்லை பட் நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு பேசணும் அப்படின்னாரு. ஆக்சுவலாக நம்ம ஹியூமன் சைக்காலஜியே ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா நம்ம ஒரு சூப்பர் பொண்ணாக பார்த்து, ரொம்ப அழகான பொண்ணாக பார்த்து தான் லவ் பண்ணுவோம். அப்பவும் திருப்தி இருக்காது. நம்ம ஃப்ரெண்டு பார்த்துட்டு மச்சான் உன் ஃபிகர் சூப்பராக இருக்குன்னு சொன்னால் தான் நமக்கு ஒரு கிக்கு வரும். ஏன்னா அப்படி நம்ம பழகிட்டோம். நமக்காக லவ் பண்ணுறோமோ இல்லையோ, நம்ம கூட ஒரு ஃப்ரெண்டு பார்த்து கொஞ்சம் பொறாம பண்ணோம். செம்ம ஃபிகர் மச்சான் வாழ்னு, அப்போ தான் நமக்கு ஒரு திருப்தி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ பார்த்துட்டு நான் ஒரு வார்த்தை சொல்லணும் அந்த டீசரை பற்றி. தலைவா படத்தில் வாங்கண்ணா வணக்கங்க நான் சாங்கில் ஆடணும். ஸோ ஜிவி அதில் ஆடி இருந்தார் விஜய் சாரோட சேர்ந்து. நானும் அந்த பாட்டில் ஆடி இருந்தேன். ஆக்சுவலாக நான் ஆனதை பார்த்து நான் எவ்வளோ சிரிச்சேனோ அதே மாதிரி அவர் ஆனதை பார்த்து நான் சிரித்தேன் பயங்கரமாக. பட் அதுக்கப்புறம் பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட்டு. அவ்வளோ நல்லா ஆடி இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீச் அவ்வளோ பெரிய டைலாக், லென்த்தி டைலாக் ஒரு ஷாட்டில் பேசியிருக்காரு. ஸோ அது இல்லாமல் இதில் ஒரு பெரிய டீமே இருக்காங்க. ரோபோ சங்கர், சிங்கப்புலி அண்ணன், ஸோ பாலாஜி எல்லாருமே இருக்காங்க. ஸோ அவர் டைலாக்கே அவர் வச்சு ஓட்டியிருக்காரு. தயவுசெய்து கன்றாவி டைலாக் திருப்பி சொல்லிட்டாங்க அப்படின்னு. ஸோ அவ்வளோ லைவாக இருக்கும் ராஜேஷ் படம் அப்படின்னாலே. தொடர்ந்து பெரிய டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ண சான்ஸ் கிடச்சிட்ருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஹாப்பி பர்த்டே சிவா சார். அண்ட் கங்க்ராட்ஸ் ஃபார் 25 years, கம்ப்ளீட்டிங் 25 years. அப்புறம் எல்லா டீமுக்கும் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. த்ரிஷா இல்லை நயன்தாராலாம் வந்து அம்மா அப்பாவோட போனீங்கன்னா அம்மா அப்பா நம்மளை வந்து டிவோர்ஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் அதே பசங்க கூட போனால் அந்த பசங்க எல்லாருக்குமே வந்து பிடிக்கும். அவர் கூட எங்கேயா ஷூட்லாம் பண்ணும்போது 15 வயசு பையன்லாம் தலை அப்படின்றான். எனக்குலாம் ஆச்சரியமா இருந்தது. என்னடா அண்ணா செம்மையா டபுள் மீன் சூப்பர் ஜோக்காண்ணா, அந்த பொண்ணுங்களை திட்டின அந்த சாங்கு அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு என்ன பிடிக்கும், இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு என்ன பிடிக்கும், அதுவும் அந்த டைட்டில் ஆரம்பிச்சு இப்போ பேசின அந்த சிங்கிள் டைலாக்லாம் வந்து நிறைய பேர் நாளைக்கு டப் ஸ்பேஷ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இஸ் வெரி ஸ்மார்ட் ஆன் இஸ் கெரியர். ஆல் தி பெஸ்ட் ஜிவி. உங்க கூட ஒர்க் பண்ணது சந்தோஷமா இருந்தது. ஆனந்தி கூடயும் நிக்கி கல்யாணம் நாள் எதுவுமே சீனே அவ்வளோ இல்லை, எல்லாமே ஃபுல்லாக ஹீரோக்கே கொடுத்துட்டார் டேரக்டர். அண்ட் செகண்ட் மோஸ்ட் பெஸ்ட் திங் எனக்கு இந்த படத்தில் என்னன்னா, நான் இப்போதான் வந்திருக்கேன், இப்போதான் காமெடி பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். பட் ஆனால் இதில் ரொம்ப வருஷமா இருக்கிற நிறைய பேர், சிங்கம்புலி சார் ஒரு டைரக்டர், அவர் வந்து ஆல்மோஸ்ட் லைக் பயங்கரமா பழகிட்ட ஒரு அண்ணன் மாதிரி ஆயிட்டார். அவர், ரோபோ சங்கர், மொட்டை ராஜேந்திரன், அதுக்கப்புறம் ஊர்வசி மேடம், MS பாஸ்கர், இவங்க எல்லார்கிட்டேருந்தும் பக்கத்துலேருந்து பார்த்து கற்றுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அண்ட் சார் நான் உங்களை டிசப்பாயின்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். படம் பார்த்தா உங்களுக்கும் பிடிக்கும். இந்த 4 டீசரோட படம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், செம்ம ஜாலியாக இருக்கும். ஐ விஷ் சிவா சார் ஆல் தி பெஸ்ட். அண்ட் ஜிவி பிரகாஷ்க்கு அவர் கொடுத்த ஒத்துழைப்புக்கு, அவ்வளவு சின்ன பையன் அவ்வளோ அடி ஃபைட்டில் சாங்கில் எல்லாத்துலேயும் அடி வாங்கி ரத்தம் சுட்ட கூட பேண்டேஜை போட்டுக்கிட்டு ஃபாரின்ல எல்லாம் வந்து சாங்கெல்லாம் ஆடி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ண. அப்படி அந்த மன உறுதி வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு தனுஷ் சாருக்கு வந்து என்ன ஒரு போராட்ட குணம் இருக்குமோ நடிப்பில், அந்த குணம் வந்து ஜிவி பிரகாஷ்க்கு இருக்குது. அந்த அளவுக்கு அவர் நல்லா வருவார் நிச்சயமாக. ஒரு ஒண்டர்ஃபுல் ப்ரொடியூசர், ஆக்டர். எந்த விதத்தில் ஒரு நாள் கூட, ஒரு நிமிஷம் கூட அவர்னால ஒரு டிலேவோ பிரச்சனையோ சங்கடமோ எதுவுமே வராமல் அற்புதமாக நடந்துக்கிட்டார். அவருக்கு என்னுடைய நன்றி. ஆக்சுவலி பிரசாத் லேப் வந்து எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட். 2006 செப்டம்பர் 13 வந்து வெயில் ஆடியோ லான்ச்சிங்க தான் இருந்தேன். சின்ன பையனாக இருக்கும்போது சில பேர்லாம் நவுத்திட்டாங்க, யார் பாணி அப்படின்னு. அப்படியே டீசரில் சாங்லாம் போயிட்டு இருக்கும்போது பார்த்துட்டு இருப்பேன், பிடிக்குமா இவங்களுக்கு, இது பிடிக்குமா, இந்த சாங்லாம் ஒர்க் ஆகுமா அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அதே எக்ஸைட்மெண்ட்டோட தான் இப்போவும் இருக்கேன். அதே டீசர்ஸ் பார்க்கும்போது இவங்களுக்குலாம் பிடிக்குமா. ஸோ அந்த மாதிரி அந்த சினிமாவுடைய மேஜிக் அது. ஸோ இன்னைக்கு வந்து 10th year ஆக்சுவலி 2016 10 years கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் மியூசிக் டைரக்டராக. அப்புறம் இந்த வருஷம் வந்து ஆக்டராக வந்து ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கேன். பாலாஜி வந்து அவர் வேற லெவல். எப்படின்னா, பிரகாஷ் ராஜ் சார் கூட ஃபர்ஸ்ட் டைம் நடித்த போது சாதாரணமாகவே அவர் கூட பயமாக இருக்கும் நமக்கு நடிக்கும்போது. அவர் வந்து அவரை திட்டிலாம் வந்து டைலாக் இருக்கும்.
அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவான்னா எதையா அவனை வெறுப்பேத்தி விட்டுருவான் அவரை. அவர் வந்து மெத்தட் ஆக்டிங் பண்றேன்னு சொல்லிட்டு எங்க 2 பேரையுமே செம்ம அடி அடிப்பாரு. எங்களுக்கு அடி வாங்குற சீன்லாம் இருக்கும். அவர் ஆக்சுவலி நல்ல மூட்ல இருப்பாரு. சரி நீங்க நல்லா போவோம்னு நினைச்சா, சார் அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியுமா, சுனாமி அதனால தான் வருது அப்படின்னு சொன்னா அவர் வந்து கடுப்பாயிட்டாரு. டெக்டானிக் பிளேட்ஸ்லாம் வந்து உடனே அவர் உனக்கு டெக்டானிக் பிளேட்ஸ்லாம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஐபேடை இது பண்ணி பயங்கரமா வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. அதுக்கு அடுத்த சீன் நாங்கள் அடி வாங்குற சீன். அவனால நானும் வந்து ஒரு 4-5 வாட்டி வாங்கியிருக்கேன். தேங்க்ஸ் பாலாஜி, யூஆர் கிரேட், ரியலி கிரேட். படம் ரிலீஸ் ஆன உடனே சிவா சார் எனக்கு ஃபோன் படத்தை தேட்டரில் பார்த்துட்டு கடவுள் இருக்காண்டா பிரகாஷ் குமார் அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணாருன்னா செம்ம ஹாப்பி. ராஜேஷ் சார் அதே படத்தை பார்த்து கடவுள் இருக்காண்டா குமார்னு எனக்கு ஃபோன் பண்ணாருன்னா செம்ம ஹாப்பி. ஆடியன்ஸ்க்கு அதே மாதிரி இருந்தால் இருக்கணும்னு நான் நம்புகிறேன். இந்த படம் ஹிட் ஆகும்னு வேண்டிக்கிறேன். தீபாவளிக்கு வரும், பாருங்கள்.